ஹேலாமே திஸ் இஸ் பேங்க் இன் தமிழ்ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெமனுக்கு ஒரு 2 ஷாட் பார்க்கலாம். பேட் பாய் அப்சஷன். ஸோ இந்த 1 ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போகும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல்லே பார்ட் 2 வந்து ரொம்ப 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 2/2 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2க்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக நான் 2/2 போட்டுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேடா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா மிஸ், எந்த இன்ட்ரோ இல்லாமல் அப்படி நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. இப்போ ஸ்டார்டிங் சீன் என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கானா, தூங்கி எழுந்துச்சி அவளோட பெட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே தான் அவள் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கானா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு அழகான சாரீ வியர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வியர் பண்ணிவிட்டு அப்படி கீழே வரா. அவங்க அம்மா பார்த்துட்டு, வயன்மா கிளம்பிட்டியா, அதுக்குள்ளேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒயின் பார்த்துட்டு, அது வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, அம்மா ஃபஸ்ட் டே காலேஜ், அதுவும் நான் ப்ரொஃபஸர், பசங்களுக்கு முன்னாடி நான் தான் போய் நிற்கணும், அப்போனா நான் சீக்கிரமே கிளம்பணும். நீங்கள் டிஃபன் செஞ்சிட்டிங்களா, அப்புறம் ஏன் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்க. வயன் டிஃபன்லாம் ரெடி தான்மா, இப்போது கண்டிப்பாக நீ சீக்கிரமே போய் ஆகணுமா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களும் ஆமாம்மா, இப்போ நம்ம சீக்கிரமே தான் போய் ஆகணும், ஏன்னா அங்கே லேட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டேவே லேட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட் டேவே ஒரு நல்லா ஆரம்பிக்கலாமேன்னு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏறி வயன்மா, நீ கிளம்பு, இல்லைனா உன் அண்ணன் இல்லைம்மா, அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் தூங்கட்டும், நேற்று தான் வேலைக்கு போய்ட்டு ரொம்ப லேட்டாக வந்தான், ஸோ அவன் தூங்கட்டும், நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ சடனாக டோர்பெல் அடிக்குது. இப்போது உங்கள் அம்மா அப்படி தான், வயன்மா நீ சாப்பிடு, நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க இப்போ வெளியே போய் பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா வேற யாரும் இல்லை, பால்காரர் தான் வந்திருக்காரு. அப்படி சொல்லிட்டு அவங்களும் பாலை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அம்மா என்னம்மா இது இவ்வளோ லேட்டாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன், ரொம்ப மணி ஆகிடுச்சு, இப்பயே பாரு 7 ஆகிடுச்சு, பசங்கள்லாம் 9 மணிக்கு மேலே வந்துடுவாங்க, நான் போகிறதுக்கு என்ன 8:30 மேலே ஆகிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இப்போ பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கீங்க. அவங்க அம்மா சரி வாயன்மா, சாமியை கும்பிட்டுட்டு போகிற வழியில் முருகர் கோயில் இருக்குது, நல்லா வேண்டிட்டு நல்லா போ சரியா. உன்னோட ஃபஸ்ட் டே ப்ரொஃபஸர் வேலை, ஸோ சூப்பரான காலேஜ் தான், ஸோ பசங்களை நல்லா ட்ரீட் பண்ணு, கோவப்படாத சரியா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் யார்கிட்டம்மா கோவப்பட்டிருக்கேன், அண்ணன்கிட்டே கோவப்பட மாட்டேன், நான் போய் அந்த பசங்கள்கிட்ட போய் கோவப்பட போகிறேன், போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக உங்கள் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு, ஒரு சின்னதாக பிளாக் கலர் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு நீங்கள் சாரீ வியர் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படியே அழகாக அந்த சாரியை முந்தானே எடுத்து அப்படியே உங்களோட ஹிப்பில் சொருவிட்டு அப்படி தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்புறம் உங்கள் ஹிப்லேருந்து அந்த முந்தானே எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே தான் இப்போது அப்படியே ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நேராக இப்போ கோவிலுக்கு போகிறீங்க. கோவிலில் போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, இன்றைக்கி நல்ல வழி காட்டு சாமி அப்படி சொல்லிட்டு நீங்கள் முருகரை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இப்போ நேராக உங்களோட காலேஜுக்கு கிளம்புறீங்க. ஸோ நீங்களும் ஃபைனலி உங்களோட காலேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ அப்படியே டாக்ஸி அண்ணாக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்படியே மணியை பே பண்ணிவிட்டு அப்படியே நேராக இப்போ அப்படியே தான் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகணுன்னே பசங்களாம் அவங்கள பார்த்து கை தட்டுறாங்க, பிகாஸ் நீங்கள் நியூ. ஸோ அங்கே நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் புதுசு இல்லை, ஸோ உங்களை ஒரு மரியாதையாக இன்வைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பசங்கள்லாம் அவ்வளோ, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருப்பார், அவர் ரிசைன் பண்ணியிருப்பார், அவர் ரிசைன் பண்ணிட்டு தான் உங்களை அந்த இடத்துல போஸ்டிங்க்கு உங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் அவரோட இடத்துல வந்திருப்பீங்க. ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல இருக்கு. ஸோ அந்த பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக, மேம் வாங்க உள்ளே வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அப்படியே உங்களை அழகாக கையோடு அப்படி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது எங்கே போய் அந்த பசங்க விடுறாங்கன்னா, அங்கே இப்போது காலேஜுக்குன்னு ஒரு சிஓ இருப்பார்ல, ஸோ அங்கே போய் விடுறாங்க. ஸோ பிரின்சிபல் லைக் அவங்க தான் அங்ககிட்ட விடுறாங்க. ஸோ நீங்களும் அங்கே போய் அவருக்கு ஒரு குட் மார்னிங் போடுறீங்க. ஸோ அவரும் நிறைய உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. ஸோ யார் மூலயமா நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த மாதிரி நிறையா அப்படியே பிளா பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் அதெல்லாம் தலையாட்டிட்டு அப்படியே சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தென் சைன்லாம் பண்ணிவிட்டு ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே உங்களுக்கு வேண்டிய ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா பசங்கள்லாம் செம்மையாக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போனோடனே அந்த பசங்களாம் உங்களே தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு லுக்கிங் லைக் யங், ஓகேவா. ஸோ நீங்கள் யங்காக தான் இருக்கீங்க, அங்கே இருக்க பசங்களாம் ஸோ அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பையன், என்ன யார் வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க, வேறு யாரும் இல்லை, அது ஜிமன் தான். ஸோ அப்படியே உங்களை டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் பார்க்குறான். தோ பர்றா
யங்கா இருக்கவங்கலாம் நம்ம காலேஜுக்கு ப்ரொஃபஸரா? அது எனக்கா? நைஸ் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே அந்த சொட்டை தலையை போய் இவளா? பார்க்க நல்லா தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் காலிலேருந்து அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே சைலன்ஸ் அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஸோ அந்த பசங்களை அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஜிமின் மட்டும் திமிரா அப்படியே பெஞ்ச் மேலே உட்காந்துருக்கான். ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஜிமின் கண்டுக்காம ஏய் வாங்கடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் திமிரா உட்காந்துட்டு அப்படி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்படி நீங்களும் ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் அப்படி உங்கள் கண்ணையை பார்த்து ஒரு மாதிரியா லைக் இல்லத்தனமாக உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். நீங்களும் ஹலோ உனக்கு என்ன புதுசாக சொல்லணுமா என்ன, இல்லை வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் பார்த்துட்டு என்னடா பார்க்க நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கா, கோல்டாக பேசுகிறா, வச்சுக்கிறேன்டி ஒன்று. சாரி மேம் அப்படி சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே அவன் பிளேஸில் போய் உட்காடுறான். அவங்கள பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துட்ருக்கான். உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு அப்படியே உட்காடுறான். ஸோ கேர்ள்ஸும் இருக்காங்க. ஸோ கோ எஜுகேஷன் மாதிரி தான். ஸோ 2 பேருமே இருப்பாங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக கேர்ள்ஸ், 2 ரோவுமே பாய்ஸ். ஸோ அப்படி தான் நீங்களும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாரையும் பார்த்து கேட்குறீங்க. ஸோ ஜிமின் கிட்ட வருது. மை நேம் பாக் ஜிமின். எனக்கு ஏமு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதோ எல்லாம் படிக்கிறாங்கன்னு நானும் படிக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே திமிரா சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க. இருக்கவங்களாம் சூப்பராக மச்சான் சூப்பராக மச்சான் சைலன்ஸ் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஸோ அப்படி ஜிமின் உங்களே பார்த்து முறைக்கிறான். ஸோ அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எல்லா பாய்ஸும் கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. மேம் வந்தால் டீச் பண்ணணும், சும்மா அவன் யாரும் இவன் யாரும் டீச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஜிமின் திமிரா சொல்கிறான். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இல்லை நான் இந்த காலேஜுக்கு புதுசு, ஸோ எல்லோரையும் தெரிஞ்சுக்கணும்ல ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் மேம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அட்டண்டன்ஸ் வரும்ல அப்போ பார்த்துக்கோங்க, இப்போது டீச் பண்ணுங்க மேம் அப்படின்னு ஒன்று. இப்போ ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் டீச் பண்ணுங்கன்றாங்க. ஸோ நீங்களும் ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு கண்ட்ரோல் வைன் கண்ட்ரோல் கோவப்படாதடி அப்படி சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிறையா சொல்லிக்கிட்டு ஓகே ஃபைன் உங்களுக்கு என்ன டீச் தானே பண்ணணும், டீச் பண்ணிட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு நீங்களும் என்னமோ சம்திங் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படி தான் நீங்கள் டீச் பண்ணும்போது என்ன இருந்தாலும் பின்னாடி லைக் உங்களோட ப்ளவுஸ் அது மாதிரி தெரியும்ல. ஸோ அப்படியே தான் உங்களே ஒரு மாதிரி பார்க்குறான். லைக் அவனுக்கு என்னமோ லைக் அப்சஸ்டாக ஃபீல் பண்ணுறான். உங்களை அப்படியே அப்சஸ்டாக பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் நிறைய நோட்ஸ் கொடுக்குறீங்க, பட் அவன் நோட்ஸே எடுக்கிறது கிடையாது. உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு கட்டத்தில் அங்கே இருக்க சாக்கு எடுத்து அப்படியே ஜிமின் மேலே அடிக்கிறீங்க. ஜிமினும் என்னன்ற மாதிரி அப்படியே ஏந்திரிக்கிறான். நான் நோட்ஸ் கொடுத்தா அதை எடுக்கணும், நீ தானேப்பா டீச் பண்ணணும்னு சொன்னேன், டீச் பண்ணாலும் கண்டுக்க மாட்டேங்கிறேன். மேம் எழுதிட்டு தான் இருக்கேன், வேணா பார்க்குறீங்களா அப்படின்னு ஜிமின் திமிரா சொல்கிறான். எங்கே காட்டு அப்படின்ற மாதிரி. இப்போது அப்படியே தான் ஜிமின் அப்படியே எடுத்து வந்து காட்டுறான். பார்த்தா உங்களை தப்பாக வரைஞ்சி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே ஜிம்னை ஒரு ஸ்லாப் பண்ணிட்டீங்க. வாட் அ ஹெல் திஸ் அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. என்ன கேவலமாக வந்திருக்கணா, சரி இன்னும் நல்லா வரைகிறான் அப்படின்ட்டு மறுபடியும் என்னமோ பண்ணுறான். ஹேய் ஃபஸ்ட்டு எனக்கு கடுப்பேத்தாத, என்ன பண்ணி வச்சிட்ருக்க, நான் உன்னை என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சுருக்க, உன்னை நான் நோட்ஸ் இருக்க சொன்னேன், என்னை வரைய சொல்லலை, என்ன இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் பார்த்துட்டு ஓ மேம் இன்றைக்கி தானே வந்தீங்க, வந்தோடனே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் திமிரா சொல்கிறான். உங்களுக்காக ஒன்றும் புரியலை. ஏய் உன்னை திட்டுறல, எங்கே சொரணம் உனக்கு இல்லையா அப்படி சொல்லி கேட்குறீங்க. மேம் எத்தனை பேரை பார்த்துருப்பேன், உங்களை பார்த்தோன்னே அப்படியே சொரணம் அப்படியே இறங்கிடுமா அப்படின்னு ஜிமின் அப்படியே கேட்குறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. சே என்ன ஸ்டூடெண்ட் நீ, இப்படி தான் உங்கள் மேம்லாம் நடத்துனாங்களா, உன்னை மேமும் சார்லாம்? மேம் அவங்கெல்லாம் அதனால தான் ரிசைனே பண்ணிட்டு போகிறாங்க, அவர் அதனால தான் ரிசைன் பண்ணார், ஆனால் நீங்கள் தெரியாமல் வந்து அவன்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே மேம் அப்படின்றான். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை, கோ அவுட் சைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு இது புதுசு கிடையாது, நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் மட்டும் திமிரா அவனோட ஷர்ட் எடுத்து அப்படியே பின்னாடி விட்டுட்டு அவன் மட்டும் போகிறான். டே மச்சான் வரீங்களாடா, வெளியே போய் கிரவுண்டில் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் கடுப்பாயிட்டு ஜிம்னை பார்த்து அப்படி முறைக்கிறீங்க. வர்றா நாட்டுக்கட்டை என்னை பார்த்து முறைக்குது, இருக்குடி உனக்கு இந்த காலேஜை விட்டு உன்னை போக வைக்கிற இரு
அப்படின்ற மாதிரி ஜெமன் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு போய் அப்படியே வெளியே நிற்கிறான், லைக் கிரவுண்ட் கிட்டே நிற்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே டீச் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா பசங்களுமே நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ சில பசங்களாம் அப்படியே அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, பட் ஜெமன் அப்படி இல்லை. ஸோ ஜெமன் நோட் பண்ணுறான், மேம் அவன் பேசிகிட்டு இருக்கான், அவனெல்லாம் கேட்காம என்னையா மேம் நீங்கள் வெளியே நிற்க சொல்கிறீங்க, அப்போது பனிஷ்மெண்ட் அவனுக்கும் தானே. ஜெமன் பனிஷ்மெண்ட் உனக்கு மட்டும் தான் கொடுத்தேன், அவங்களுக்கு இல்லை. ஸோ உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நீ நடத்து அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமன் பார்த்துட்டு, ஓ ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட்டா, பரவாயில்லையே நல்லா இருக்கே மேம், நீங்களாம் வரும்போது நான் வெளியே நின்றுக்கிறேன், நீங்கள் மட்டும் டீச் பண்ணுங்க என்ன அப்படின்ற மாதிரி ஜெமன் சொல்கிறான். நீங்கள் ஜெமன் நான் கிளாஸ் எடுக்கிறேன், உங்ககிட்ட பேச எனக்கு நான் வரல அப்படின்னு நீங்கள் மட்டும் ஜெமன் என்னமோ பேசுகிறோம், நம்ம மட்டும் கிளாஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கிளாஸ் எடுத்து டீச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜெமனும் கட்டுப்பாயிட்ருக்கான், அவனுக்கு கடுப்பு ஏறுது. ஸோ நீங்களும் கோ இன்சைட் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ உங்களோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களும் அப்படியே டீச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிரேக் டைம் போல் நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது ஒரு புதுசாக சார் வராரு, அவருக்கும் உங்களுக்கும் ஒரே ஏஜ் தான். ஸோ அவர் பேர் ஜாக்சன் வச்சுக்கலாம். இப்போது ஜாக்சன் பார்த்துட்டு, மேம் நீங்கள் தான் நியூவாக ஜாயின் பண்ணிக்கலாம், நான் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் இன்ட்ரோ பண்ணிக்கிறார். குட் மார்னிங் சார், நான் கிம் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இன்ட்ரோ ஆகிக்கிறீங்க. ஜாக்சன் அப்படியே பார்த்துட்டு, ஏன் தலையில் காலையில் கை வச்சுட்ருக்கீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லி இப்போ ஜாக்சன் கேட்குறாரு. நீங்களும் அதில் ஒரு புதுசாக ஒரு பையன் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டான், எது ஜிமின் தானே, ஆமாம் நீங்கள் அந்த கிளாஸ்க்கு லெக்சர் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் இல்லை 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 ஃபஸ்ட் இயர் அந்த பையன் கூட எங்கள் கிளாஸ் தான் படித்தான், ஸோ இப்போது வேறு கிளாஸ் போகுது. ஸோ சும்மா தான் ஒரு கெஸ்ஸிங்கில் சொன்னேன், அந்த பையன் அப்படி தான் ரகடாக இருப்பான், எல்லா பசங்களையும் ரேகிங் பண்ணுவான், ரேகிங் பண்ணிட்டு மாட்டினாலும் அவன் கண்டுக்க மாட்டான், லைக் அப்படியே சம்வாட் அப்படியே போயிட்டே இருப்பான், அவன் கண்டுக்கவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட்ன்றது எல்லாம் ஜுஜுபி மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜாக்சன் சொல்லிகிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, எனக்கு இன்றைக்கி அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான், ஸோ அதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. சரி விடுங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போது ஜாக்சன் அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே இந்த காலேஜை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவரும் அப்படியே தான் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே உங்களுக்கு ஜாக்சனுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அன்றைக்கே கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே தான் நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிட்டு அப்படியே ஒன்றா தான் வந்துட்டுருப்பீங்க. அவர் ஃபஸ்ட் இயருக்காக போவார், நீங்கள் செகண்ட் இயர் லெக்சராக எடுத்துகிட்ருப்பீங்க. ஸோ ஜிமன் பார்க்குறான், அவனுக்கு எரிச்சலாக இருக்குது நீங்கள் ஜாக்சன் கூட வருது. ஓ ஒரு பொண்ணு கிடைக்கலான்ட்டு இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண வரானா, அது ஏன் அப்படி சொல்லிட்டு ஜிமன் அப்பயே முடிவு பண்ணிட்டான் நீங்கள் தான் அவன் ஆளுன்ட்டு. ஸோ அதனால தான் அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே தான் இப்போ ஜிமன் கிளாஸ்க்கு வரீங்க, அதாவது வேறு செஷனுக்கு வரீங்க. ஸோ அப்படி தான் அப்படி போயிட்டுருக்கு. ஜிமன் அப்படி தான் உங்களே தான் அப்சஸ்டாக பார்த்துட்ருக்கான். அவனுக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல, லைக் அப்படியே உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஈவலாக இருக்குது, லைக் அப்படி உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அவனை கண்டுக்க கூட இல்லை, நீங்கள் மட்டும் அவனை மட்டும் கண்டுக்காமல் நீங்கள் மட்டும் உங்களோட கிளாஸை முடிச்சுட்டு போகிறீங்க. ஸோ அப்படி தான் இப்போ அப்படி லாஸ்ட் இன்டர்வல் பெல் வருது. ஸோ அப்படி தான் நீங்கள் அசைன்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஜிமனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்டுக்காக ஜிமனை வர சொல்கிறீங்க. ஜிமனும் அப்படியே உங்கள் ஸ்டாஃப் ரூமுக்கு வரான். ஸோ நீங்கள் வேறு ஒரு பொண்ணு சொல்லி ஜிமனை வர சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஜிமனை விட்டுட்டு அவள் கிளம்பிட்டா. ஸோ அப்படி தான் ஜிமன் கமன் மேம் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு வரான். நீங்களும் கமன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அங்கே ஸ்டாஃப்ஸ் இல்லை, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட கிளாஸ் லெக்சர் பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துட்டு கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சும்மா சின்னதாக டெஸ்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதுதான் அப்படியே கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமன் அப்படியே உங்களை பார்க்குறான், நீங்கள் அப்படி கரெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களோட லெஃப்ட் சைடு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே உங்களோட ஹிப்பிலேருந்து உங்கள் செஸ்ட்டுலேருந்து எல்லாமே தெரியுது. ஸோ அவன் அப்படியே தான் உங்கள் ஹிப்பே அப்சஸ்டாக பார்த்துட்ருக்கான். உனக்கு அப்படி டச் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் ஹிப். ஸோ அப்படியே தான் அவ்வளோ அப்சஸ்டாக பார்த்துட்ருக்கான் உங்கள் ஹிப்பையே தான். ஸோ அப்படியே அவனுக்கு தொடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் செஸ்ட்லேருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி கரெக்ஷன் பண்ணிவிட்டு, ஜிமன் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நான் மேம் பனிஷ்மெண்ட்டு புதுசாக பனிஷ்மெண்ட்டெல்லாம் அப்படின்னு ஜிமன் அப்படி சொல்கிறான். நீ பண்ண வேலைக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்கிறீங்க. மேம் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு வீட்டுக்கு போய் டியூஷன் இருக்குது, அங்கே போவேனா இல்லை உங்கள் பனிஷ்மெண்ட்டை கிளியர் பண்ணுவேனா, என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஜிமன், ஆனால் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை நாளைக்கே நீ கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், எனக்கு தெரியாது, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி தான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புறீங்க. அதில் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வர சொல்கிறீங்க ஜிமனை. மேம் என்ன பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த பேப்பர் தூக்கிட்டு போட்டு போகிறான். ஜிமன் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஒழுங்காக படி அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க.
ஆமாம், அந்த சொட்டத்தால் சொல்லியும் நான் படிக்கல, நீ சொன்னால் மட்டும் படிக்க போகிறேண்ணா. ஜெமன், நான் உன்னோட மேம். ஆ, மேம் தான். யாருன்னு சொன்னா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வரான் ரொம்ப க்ளோஸாக. நீங்கள் பார்க்குறீங்க, ஜெமன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. மேம் ஒன்றும் இல்லை, கிட்ட தான் வந்தேன், ரொம்ப சீனாக போடாதீங்க. அந்த ஜாக்சன் வந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன மேம்? அப்படியே எட்டு போங்க ஜாக்சன், அப்படிலாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஜெமன் கேட்டோன்னே உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஏன் இப்படி பேசுகிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ, எனக்கும் அவருக்கும் ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்லணும்? நான் ஜாக்சனை விரும்பினாலும் விரும்புவேன், அவர் வேணான்னு சொன்னாலும் வேணாம் சொல்லுவேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஓ, வந்து ஃபர்ஸ்ட் நாளே ஒரு ப்ரொஃபஸரை மடக்குறீங்களா மேம் அப்படின்னு ஜெமன் கேட்குறான். ஜெமன், உனக்கு என்ன பிரச்சனை? அசைன்மெண்ட் கொடுத்தேன், எடுத்து கிளம்பு. முடியாதுடி அப்படி சொல்லிட்டு அப்படி கிழிச்சு உங்கள் மூஞ்சிலே தூக்கி எறிகிறான் அந்த அசைன்மெண்ட் பேப்பரை. அது பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க, ஸோ அவனுக்காக அதை ரெடி பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அப்படியே உங்கள் முன்னாடி பிச்சு தூக்கி கடாசுறான். நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஜெமன், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன மேம், என்ன எப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுமோ உன்னால் முடிஞ்சதை பண்ணுடி அப்படின்ட்டு அப்படி இந்த பேப்பரை தூக்கிட்டு திமிர கிளம்புறான். அப்படியே அவனோட ஷர்ட் காலர் பட்டன் அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படி மட்டும் போயிட்டுருக்கான். ஸோ அவன் போனதுக்கப்புறம் ஜாக்சன் வராரு. உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட் டேவே இந்த மாதிரி அவன் பண்ணுறான்ட்டு. ஸோ நீங்கள் அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. ஜாக்சன் பார்த்துட்டு, மேம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து உங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜெமன் அப்படியே நோட் பண்ணுறான், என்னடா சவுண்டு அப்படி சொல்லிட்டு. இப்போ நீங்களும் ஜாக்சனும் ஆப்போசிட்டாக இருப்பீங்க. ஸோ அவன் தப்பாக அதை நினச்சிக்கிறான் ஜெமன். ஸோ லைக் நீங்களும் ஜாக்சனும் லைக் சம்திங் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் தப்பாக நினச்சிக்கிட்டு, ஓ எப்படி போறியா, நீ எனக்கு மட்டும்தான் வயன், நீ எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் நீ கிடையாது, இந்த ஜெமனுக்கு மட்டும்தான் உன் பேரில் பார்க் வயன் தான் இருக்கும். நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு, யாராலையும் மாற்ற முடியாது, அந்த யமன் நினச்சாலும் மாற்ற முடியாதுடி அப்படின்ட்டு திமிரா சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படியே அவன் கிளாஸ்க்கு கிளம்பிட்டான். இதில் ஜெமன் ரொம்ப ரக்கடான பாய். ஸோ எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ரக்கடாக தான் இருப்பான். ஸோ ப்ரொஃபஸர்லாம் பார்க்க மாட்டான், யாரையும் இப்படி தான் பேசுவான், அப்படியே மூஞ்சால் அடித்த மாதிரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி தான் பேசுவான். ஸோ அங்கே இருக்கவங்களும் இவனுக்கு டிசி கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் இவன் அதையும் மீறி நிறைய வேலை செய்வான். பட் ஆனால் படிப்பான், ஆனால் அந்தளவுக்குலாம் மார்க் எடுக்க மாட்டான், ஆவரேஜ் தான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க. பட் அதனாலவே நிறைய ப்ரொஃபஸர்லாம் இவனுக்காகவே நிறைய பேர் ரிசைன் பண்ணி அந்த ஒர்க் போயிருக்காங்க. ஸோ ஜெமனுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மார்க்லாம் வைக்க பார்த்துருப்பாங்க. பட் ஜெமன் எப்படியோ அதில் தப்பிச்சு வந்திருப்பான். பட் ஆனால் ஸ்டில் அந்த காலேஜில் தான் அவன் படிச்சுட்ருக்கான். ஸோ அவன் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கான். ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஜெமன் உங்களை விடவே கிடையாது, உங்களை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணுறது, லைக் லவ் லெட்டர்லாம் கொடுப்பான் உங்களுக்கு. ஸோ அவன் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு நாள் ஃபைன் டே, உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. அப்போது டோர் ஓப்பன் ஆகுது, நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் மட்டும் அப்படியே உங்களை திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. டக்குன்னு டோர் அப்படி க்ளோஸ் ஆகி லாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே தான் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா ஜெமன் தான் நிற்கிறான். ஜெமன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. நானா ஒன்றை பக்கத்துலேயே வந்தாச்செல்லாம் அப்படின்றான். ஜெமன், தப்பு, நகரு அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஓ, அந்த ஜாக்சன் கூட வீட்டுக்கு போகலான்னு பிளானா? டெய்லி அவன் தான் உன்னை காரில் கூப்பிட்டு போகிறான் போலக்கே. என்னடி ஜாக்சன் கிடச்சோன்னே அவன் பின்னாடி போறியா? ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு தெரில, நான் அழகா இல்லையா, இல்லை ஏதாவது சம்திங் சொல்லுவேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜெமன் இது தப்பு, நகரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக பார்க்குறீங்க. பட் ஆனால் அந்த சாவியை தூக்கி வெளியே கடாசிட்டான். ஐ மீன் விண்டோக்கு அந்த சைடு. இப்போது அதை எடுக்கவே முடியாது, அவன் லாக் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜெமன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ யார் நினச்சாலும் நீ வெளியே போகவே முடியாது வயன் அப்படின்ட்டு. இப்போ அப்படி என்ன பண்ணுறான், உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறான். நீங்கள் ஜெமன் இது தப்பு, விட ஜெமன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்கள் சாரியை பிடிக்கிறான். ஜெமன் வேணாம் விட்டுரு, இது தப்பு, ஜெமன் தப்பு அப்படின்னு நீங்கள் இவ்வளோ பெக் பண்ணுறீங்க. ஜெமன் கேட்காம
இப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் ஷர்ட்லாம் ஓப்பன் பண்ணி அதை அதை தூக்கி கடாசுறான். நீங்கள் ஜிமின், நான் உன் ப்ரொஃபஸர், விடு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் உன் மேம்டா, அப்படி பண்ணாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ பெக் பண்ணுறீங்க. ஜிமின் கேட்காம அவன்கிட்ட அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படி தூக்கி கடாசுறான். இப்போ அப்படியே அவன் நேக்கடாக நிற்கிறான், மேலே மட்டும். ஸோ நீங்கள் ஜிமின் வேணாம், ஜிமின் வேணாம், இதை தப்பாக நினைப்பாங்க, ஜிமின் விட்டு, உனக்கு உனக்கு என்ன வேணும், யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யார்கிட்டையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், விட்டுரு ஜிமின், வேணான்றீங்க. ஜிமின் கேட்காம அப்படி என்ன பண்ணுறான்னா, உங்களோட சாரீ அந்த ஹூக் இருக்கும் அதை பிச்சு கடாசுறான். ஸோ அப்படி தான் உங்கள் சாரீ லைக் அந்த முந்தானை இருக்குல்ல, அதை அப்படியே பிச்சு கீழே அப்படியே விழுகுது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே உங்கள் கையை வச்சு ஹைட் பண்ணுறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் தலையை பிடிச்சி, எதுக்கடி ஹைட் பண்ணுற, புருஷனுக்கிட்ட ஹைட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கையை ரெண்டுத்தையும் பிடிக்கிறான். நீங்கள் ஜிமின் வேணாம் வேணாம் ஜிமின், ப்ளீஸ் விட்டுரு ஜிமின் அப்படின்ற நீங்கள் இவ்வளோ பெக் பண்ணுறீங்க. பட் ஜிமின் விடுற மாதிரி இல்லை. அப்படி தான் உங்கள் கையை ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி ஒரு கையால் பிடிச்சி அப்படி உங்கள் கிட்ட வந்து உங்களை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். அப்படி உங்கள் நெக்கெல்லாம் ஸ்மெல் பண்ணுறான். உங்கள் கிட்ட அப்படி தப்பாக நடந்துக்கிறான். நீங்கள் ஜிமினை எவ்வளோ தள்ளி விட்டுட்டு அப்படியே உங்கள் சாரி எடுத்துகிட்டு டோரை உடச்சிட்டு வெளியே போகிறீங்க. ஸோ ஜிமின், ஏய் ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் உங்களை பிடிக்க முடியல. நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே லைக் ஹைட் ஆகிக்கிறீங்க ஒரு ரூமில். ஸோ செம்மையாக அழுறீங்க. ஜிமின் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே அந்த ரூமுக்கு நின்றுட்டு, இப்போ வேணா தப்பிச்சுக்கோ, ஆனால் நாளைக்கு தப்பிக்கவே முடியாது வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே செம்மையாக கதறி அழுறீங்க. ஸோ அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வெளியே வந்து இப்போ டாக்ஸி புக் பண்ணிட்டு உங்கள் சாரீ எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அதை லைட்டாக வேவ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப வீட்டில் போய் செம்மையாக அழுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன்மா என்னாச்சு, சாரியில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே உங்களோட லெக்கை ரெண்டுத்தையும் மடக்கிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. இப்போ உங்கள் அண்ணன் வந்து, என்னம்மாச்சு அப்படின்றான். ஏய் தெரிலடா, வந்தோடனே உட்காந்து அழுதுட்ருக்காடா, என்னன்னு கேட்டாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான் வயன்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இவ்வளோ சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் அண்ணன் பார்த்துட்டு, வயன் இங்கே பார், அண்ணன் வந்திருக்கேன், என்னாச்சு, அண்ணன் கேட்டால் எதா இருந்தாலும் சொல்லுமா, நான் அண்ணன் எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன், யார் என்ன பண்ணா, எவன் உன் மேலே கை வச்சான் அப்படின்ற மாதிரி இப்போது உங்கள் அண்ணன் கேட்குறாங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் அண்ணனுக்கு இதை கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு நான் காலையிலே உன் காலேஜுக்கு வரேன், இதெல்லாம் நடக்குது, நீ ஏம்மா உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க அப்படி சொல்லி உங்கள் அண்ணன் கேட்குறாங்க. அண்ணா சொன்னால் எனக்கு வேலை கிடைக்காம போயிடுமோன்னு நினச்சிதானா நான் அவனை எவ்வளோ பொறுத்து போயிட்டேன். அவன் திருந்துற மாதிரி இல்லைண்ணா, எனக்கு பயமாக இருக்குண்ணா, நாளைக்கு நான் காலேஜ் வரலண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ வாமா, நான் அண்ணன் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது அப்படி தான் மார்னிங் போல் ஆகுது. உங்கள் அண்ணன் அப்படியே உங்களை காலேஜ் கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜிமினையும் கூப்பிட்றான். ஒரு பக்கம் ஜிமின் நின்றுட்டுருக்கான், ஒரு பக்கம் உங்கள் அண்ணன் ஜிமினை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. ஏன்னா ஜிமின் பண்ண வேலை 1 2 கிடையாது, நிறையா பண்ணி வச்சுருக்கான். ஒயனை தப்பாக வரைகிறது, ஒயனை போய் தப்பாக எழுதி வைக்கிறது, ஒயனை இப்படி அப்படி ஜாக்சன் கூட பழகிறது. ஜாக்சனும் அங்கே நின்றுட்டு தான் இருக்காரு. ஸோ அவரும் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிமின் அப்படியே தான் செலம நின்று, எவ்வளோ வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு வயன்தான் வேணும் அப்படின்னு நம்ம சைக்கோ மாதிரி பேசுகிறான். நீங்கள் ஏன்னா இப்படி பண்ணுற, சொல்ல, என்கிட்ட என்ன இருக்குது வயன், அது உனக்கு எதுவும் தெரியாது, பார்க்குறக்கு எனக்கு தாண்டி தெரியும் அப்படின்றான் ஜிமின். என்ன தெரியும் உனக்கு, நான் ப்ரொஃபஸர், உன்னோட 3 வயசு நான் பெரியவ, அப்படி இருக்கும்போது உனக்கும் எனக்கு லவ்வா, என்ன ஜிமின் பேசிகிட்டு இருக்க, நான் ப்ரொஃபஸர், உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்க, அவங்கள நினச்சிருக்கிறத விட்டுட்டு போய் எனக்கிட்ட, அதுவும் என்னையும் ஜாக்சனையும் கம்பேர் பண்ணுற, அவர் யாரோ, அவர் என்கிட்ட 2 நாள் முன்னாடி தான் பேசினார், அவர் நல்லா பேசினார், அதை நீ தப்பாக நினச்சிட்டு அவர் கூட இருக்க சம்திங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் தப்பாக நீ காலேஜ் ஃபுல்லாக சொல்லி வச்சுட்டு, அதனால எனக்கு 1 வீக்காக இந்த காலேஜ் நினச்சாலே பிடிக்கல, வரக்கூட பிடிக்கல, வேறு வழி கிடையாது. என் ஃபேமிலி சுச்சுவேஷன், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிடையாது, எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான், அவன் ஒரு ஆள் எப்படி செய்வான் தான் நானே இந்த காலேஜில் சேர்ந்தேன். ஆனால் நீ அதையும் கெடுக்கணும்னு நினைக்கிற ஜிமின், இது தப்பு ஜிமின், நீ மாறணும், நீ மாற்றிக்கோ ஜிமின், இப்பயும் அந்த கெட்ட ஆசையை எடுத்துரு ஜிமின், நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், நீ எனக்கு தான் வயன் அப்படின்ட்டு திரும்ப அதே சொல்கிறான். அவங்க அண்ணன் பார்த்துட்டு என்னடா அப்படியே சொல்லிட்டு அப்புறம் ஜிமினை போட்டு உதைக்கிறாங்க. ஜிமின் அப்படியே தான் உங்களே தான் பார்த்துட்ருக்கான் அப்சஸ்டா. இன்னுமே அவனுக்கு உங்கள் மேலே இருக்க அந்த கண் இன்னுமே அவனுக்கு அந்த எட்ட போல். ஸோ அப்படி தான் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமினை அண்ணா விட்டுருங்க,
போதும், இவனை அடித்தா மட்டும் என்ன திருந்தவா போகிறான் பாருங்க, இப்போ கூட என்னையும் எப்படி பார்த்துட்ருக்கான்னு. ஓ, கண் இருக்கனால தான் நீ பார்க்குற அப்படி சொல்லிட்டு இப்போது உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறானா, அப்படியே அந்த கண்ணிலே குத்த வரான். நீங்கள் பார்த்துட்டு அண்ணா வேணாம் விட்டுருங்க, ப்ளீஸ் விட்டுருங்க, அவனை பாவம் விட்டு தொலைங்க, எங்கேயா போய் பொழைச்சிட்டு போட அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜே வேணாம் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிடுறீங்க. ஜிம்மினுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியாதுன்ட்டு. இப்போ அவன் உடம்பு ஃபுல்லாக பொண்ணு, அவனுக்குன்னு யாருமே கிடையாது. இப்போ அப்படியே அந்த அடி வாங்கிட்டு அப்படி எங்கே போகிறானா, அவன் ஒரு லைக் சின்னதாக ஒரு லைக் ஒரு 4 செவுரு இருக்கிற மாதிரி தான் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான். ரெண்ட் கட்டிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அவன் சின்னதாக பார்ட் டைம் ஜாப்பும் பண்ணிகிட்ருக்கான். இப்போது வீட்டில் உட்காந்துட்டு ஜிமன் அப்படியே கோவமாக அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுறான். ஏன்னா நாளைக்கு உங்களை மிஸ் பண்ண போகிறான்றது. தென் இவ்வளோ அடி வாங்கிட்டு உட்காந்து செம்மையாக வலிக்குதுன்னு அழுதுட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு அங்கெல்லாம் உங்கள் முன்னாடிலாம் அழ மாட்டாராம், அவர் வீட்டில் வந்து தான் அழுவாராம். ஸோ இப்போ செம்மையாக ஜிமன் அப்படியே அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு, அம்மா அது என்னம்மா, நான் நான் 3 வயசு ஒன்று அதாவது 3 வயசு என்னோட தாண்டி இருக்கவங்கள லவ் பண்ணுறது தப்பாம்மா, எனக்கு வயனை ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட சொன்னல நான் வயனை நம்ம வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு வருவேன்னு. ஆனால் அவள் என்னை தப்பாக நினச்சி நான் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேம்மா பைத்தியக்காரனா. ஆனால் எனக்கு அவன் மேலே தாம்மா அப்சஷன் எல்லாமே இருக்குது. நான் சரியான நிறைய அப்சஷன் அவன் மேலே வச்சுட்டேம்மா. ஆனால் இப்போ அவள் ரிசைனே பண்ணிட்டோம்மா. நான் கொஞ்சம் டைம் எடுத்திருந்தேன்னா அவள் கண்டிப்பாக என்னை எல்லாவும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அக்செப்ட் பண்ணியிருப்பாள்லம்மா. நான் அவளுக்கு டைம் தரலம்மா. நான் பண்ணதாம்மா தப்பு, நான் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மட்டும் சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். லிட்ரலி அவன் உங்கள் மேலே செம்ம சைக்கோவாக இருக்கான். ஸோ அப்சஷன் 1 2 கிடையாது, நிறையா வச்சுருக்கான் உங்கள் மேலே அப்சஷன். ஸோ அப்படியே தான் அப்படியே டேஸஸ்லாம் போகுது. ஜிமின் வீட்டில் வந்துட்டு சைக்கோமாக பிஹேவ் பண்ணான். நான் பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு தலையில் ஆவுன்னு அடிச்சுப்பான். அவன் படிக்கிறதும் இப்போ சரியா இல்லை, முன்னாடி ஆவரேஜாக படித்தான், இப்போ ரொம்ப லோவாக எடுத்துகிட்ருக்கான். ஸோ அவனுக்கே புரியுது. ஸோ அப்படி தான் இப்போது அவன் உங்கள் வீட்டுக்கு வரான். ஸோ அவனுக்கு உங்கள் வீடு தெரியும், ஒரு நாள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். ஸோ அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்கள் வீடே கொஞ்சம் கிராண்டாக இருக்குது, நோட் பண்ணுறான். ஸோ அப்படி தான் யாருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டு வழியாக வந்து பார்க்குறான். பார்த்தா உங்களுக்கு இப்போது என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, ஜிமினுக்கு பிடிக்காத ஜாக்சன் கூட தான். ஸோ அப்படியே விண்டோ வழியாக பார்க்குறான், நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறான், உங்கள் ஐஸ் ஃபுல்லாக செம்ம ஹாப்பினஸ். அப்படியே உங்கள் நோஸை பார்க்குறான், அப்படியே உங்கள் லிப்ஸில் பார்க்குறான். உங்கள் லிப்ஸ் அப்படியே வைடாக விரிஞ்சிட்ருக்கு, லைக் நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க லிட்ரலி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஜிமின் அப்படியே ரசிக்கிறான். தென் அப்படியே நெக்கு அப்படியே செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே போயிட்டே இருக்கான். தென் அப்படியே அவன் கண்ணை அவனே குத்திக்கிட்டு, ஜிமின் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அப்படி டக்குன்னு அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கான். அங்கே நீங்கள் ஜாக்சனோட கையை போய் பிடிக்க போகிறீங்க. லைக் உங்களுக்கும் ஜாக்சனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை ஜாக்சன் வீட்டுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் உங்கள் கையை எடுத்து ஜாக்சன் கைக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் ஜாக்சன் கையை ஹோல்ட் பண்ணுறதை பார்த்து ஜிமினுக்கு நோ, நடக்கக்கூடாது, எந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு பைத்தியக்கார மாதிரி அப்படி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அங்கே ஜிமின் இப்படி பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஜாக்சனுக்கும் மேரேஜ்னால ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஜாக்சன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ஜிமின் பார்க்குறான், அவனுக்கு எரியுது. ஸோ அப்படி தான் நேராக அவன் வீட்டில் போய் அவங்க அம்மா முன்னாடி போய், அம்மா எனக்கு நம்ம வீட்டுக்கு கிடைக்க மாட்டா, உன் மருமகளா என்னை அவளால் தர முடியாதுமா, அவள் வேற ஒரு கையை பிடிச்சிட்டாமா, என் கையை பிடிக்க வேண்டியவ வேற ஒருத்தவன் கையை பிடிச்சிட்டாமா. நோ, நான் அதை விட மாட்டேன், அவள் இப்படி பிடிக்கலாம். கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே அவளை தூக்கிட்டு வந்து அவளை என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ ஒன்று பண்ணி அவள் வாழ்க்கை ஹெல்லுக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போது ஜிமின் அப்படியே அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டு, அம்மா வயந்தான் நம்ம வீட்டு மருமக, நான் அவளை கொண்டு வரேம்மா, அவள் மனசை மாற்றி நாம் வீட்டுக்கு நான் கொண்டு வரேம்மா. இவ்வளோ தைரியம் வந்து அவங்க அண்ணக்கிட்ட சொல்லி எனக்கு எல்லாரும் முன்னாடி நடிக்க வச்சுருப்பா. எல்லோரும் பார்த்தாங்கம்மா, எல்லோரும் சிரிக்கிறாங்க, ஏன்னா நான் அடி வாங்கிட்டேன்ல. எல்லோரும் அவ்வளோ ஹாப்பி. என்னமோ நான் அடி வாங்கிட்டு நோ, நான் விட மாட்டேன். ஒன்லி அவளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒன்று என் கூட தான் வாழணும், என் கூட தான் அவள் சாகணும். டூ ஆர் டை மாதிரி தாம்மா, நான் அவளை விட மாட்டேன். வயந்தான் எனக்கு எல்லாமே,
அப்படின்ட்டு கத்துறான். விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் கையில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா வயன் என்னோடது, கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி வில்லத்தனமாக இப்போ சைக்கோ மாதிரி சிரிச்சிட்ருக்கான். அப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. உங்களுக்கும் இப்போ ஜாக்சனுக்கும் மேரேஜ் ஆன டேவும் வருது. ஸோ அப்படியே தான் அந்த டைமும் போயிட்டுருக்கு. நீங்கள் ரிசப்ஷனில் இப்போ உட்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க ஜாக்சன் கூட, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா, தென் உங்கள் அண்ணன் அங்கெல்லாம் சைடில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அப்படியே யாருக்கும் தெரியாமல் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக வந்து லைக் மாஸ்க் போட்டுட்டு வந்து நின்று அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பார்த்துட்ருக்கான். தென் அவன் கிஃப்ட்லாம் தரான். லைக் யாருக்குன்னா ஜாக்சனுக்கு தான் தரான். ஸோ ஜாக்சன் சைடு வந்தேன் அப்படியே சொல்லிட்டு ஒரு சும்மா அப்படி ஜாக்சனோட ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இப்படி கிளம்பிட்டான். அப்படி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். உங்களுக்கு அந்த கையை டச் பண்ணும்போது எங்கேயோ டச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் மேரேஜ் பிஸியில், ஸோ அந்த ரிசப்ஷன் பிஸியில் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஸோ அப்படி தான் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் அப்படியே அனுப்பிக்கிறீங்க. ஆனால் அது ஜிமின் உங்களுக்கு தெரியாது. பட் ஜிமின் அப்படி உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படி ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஸோ அப்படியே தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த கிஃப்டெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம ஜாக்சனோட ரூமில் இருக்குது. ஸோ அவன் அப்படியே பிரித்து பார்க்கலாம் அப்படி சொல்லி பிரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி நிறையா கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஜிம்மினோட கிஃப்ட் அப்படியே அவன் பெட்டு மேலே இருக்குது. இங்கே வாங்க அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம உங்களை பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அப்படி நாளைக்கு மேரேஜில் ஸோ அதை நினச்சி அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ விண்டோ வழியாக யாரோ வராங்க, பார்த்தா அது ஜிமின் தான். ஸோ அப்படியே வந்து அப்படியே வாயனை பார்த்து ஐ சலோ எப்படி இருக்க அப்படின்றான். நீங்களும் யாருன்னு சொல்லி பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் தான். அப்படியே பிளாக் கலர் சூட் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுட்டு அப்படியே நிற்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் நீ என்ன பண்ணுற அப்படின்னு பண்ணி கேட்குறீங்க. எப்படி எல்லோரையும் இன்வைட் பண்ணிருக்க, என்ன இன்வைட் பண்ண வந்துட்டல, பரவாயில்ல இருக்கட்டும், சரி வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த விண்டோ வழியாக வரான். நீங்கள் அப்படியே அந்த டோர்கிட்ட நிற்கிறீங்க. பரவாயில்ல சும்மா சொல்லக்கூடாது, இந்த சாரியில் சும்மா நச்சுன்னு தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு சி நவரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சியா ஏய் யாரை பார்த்து சீன்ற, ஏன் நான் கை வைக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கை வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் ஒரு அளவு தான் எல்லாமே, அண்ணனை கூப்பிடுவா. ஓ உங்கள் அண்ணனை, ஏய் என்ன மிரட்டுறியா, இப்போ அந்த கல்யாண மண்டமே சதறப்போகுது, என்ன நீ பார்த்துட்டு தான் இருக்க போகிற அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் சொல்கிறான். என்ன பார்க்குற, ஏய் அமல் பேபி, இப்போது இந்த கல்யாண மண்டபமே சிதறப்போகுதுடி, நான் உன் புருஷன், அதாவது உன் வருங்கால புருஷன் இந்த ஜாக்சனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பேன், ரெட்டு கலரில் நல்லா ரோல் பண்ணி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருப்பேன். அது கிஃப்ட்டு கிடையாது, பாம். ஸோ அதில் தாண்டி பாம்பே வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்தை சதறிடும். அதுக்குள்ளே நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். இங்கே இருக்கவங்களாம் எல்லோரும் சொப்பு 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 சொப்புன்னு சாக போகிறாங்க. நம்ம 2 பேரும் தப்பிச்சு போய் தாண்டிச்சாலும் நம்ம நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி அவன் சைக்கோ மாதிரி சொல்லி சிரிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் ஜிமின் அதெல்லாம் வேணாம், வந்தவங்கள இப்படி பண்ணிடாத ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், அம்மா என் அண்ணனுக்கு இதுதான் ஆசை, எனக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக பார்க்கணும். அதே ஆண்டி என் வீட்டில் வந்து கேட்கலாம்ல, நான் சும்மா தானே இருக்கேன். ஜிமின் பைத்தியக்காரமாக பேசாத, உனக்கும் எனக்கும் எப்படிரா செட் ஆகும், நீ என்னோட 3 வயசு சின்ன பையன்டா. யாரை பார்த்து சின்ன பையன்றா, ஏன் யாருமே சின்னவங்களை கல்யாணம் பண்ணது கிடையாதா? அப்படி இல்லை ஜிமின், இந்த சொசைட்டி ஏற்றுக்காது. யார் சொன்னா சொசைட்டி ஏற்றுக்கோ, நீ யார் சொல்கிற, நான் 3 வயசு ஜிமினோட பெரியவன்னு நீ சொல்லாத, அப்படி இருந்துக்கோ. ஏன் ஓ மூஞ்சுக்கோ என் மூஞ்சுக்கு செட் ஆகாதா? பாரு நீ என்ன ஆண்டி மாதிரியா இருக்க, அக்கா நச்சுன்னு நாட்டுக்கட்ட மாதிரி தானே இருக்க, அப்புறம் என்ன உனக்கும் எனக்கு செட் ஆகாதுன்ற அப்படின்றான். நீ என் பியூட்டி, தோ என்னோட ஸ்ட்ரக்சரை பார்த்து நீ இதை பார்ப்பேன் நினைக்கிறேன், ஆனால் சொசைட்டி இப்படி நினைக்காது ஜிமின். ஒரு தட்டியும் நான் உன் கூட வாழும்போது என்ன தப்பாக பேசும், சின்ன பையனை கல்யாணம் பண்ணியிருக்க தெரிஞ்சவங்களாம் என்ன ஜிமின் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யார் எனக்கு மற்றவங்க பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு உன் கூட வாழ்ந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு இல்லை ஜிமின் அப்படின்னு எனக்கு சொல்கிறீங்க. ஏய் என்னடி பெரிய இவ மாதிரி பேசுகிற, நீ விட்டா பேசிகிட்டே தான் இருப்ப இரு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறானா, அப்படியே ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறான். நீங்கள் அந்த ஸ்ப்ரே அடித்த உடனே நீங்கள் அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டீங்க, ஜிமினோட ஷோல்டரில் விழுந்துட்டீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களுக்கு கேரி பண்ணிக்கிறான். அப்படியே அந்த எப்படி அந்த விண்டோ வழியாக வந்தானோ அது ஒரு ஒரு மனுஷங்களும் நடந்து போகலாம், அந்த விண்டோ வழியாக அப்படியே உங்களை கூப்பிட்டு வரான். ஸோ யாரும் பார்க்கல, அப்படி தான் உங்களை தூக்கி லைக் செவுரு மேலே தான், காம்பவுண்ட் செவுரு மேலே தான் அப்படியே ஒரு பெட்டு அங்கே போட்டிருப்பான், உங்களை அப்படியே அதில் போடணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. ஸோ அதில் அப்படியே உங்களை போட்டுட்டான். ஸோ நீங்கள் மேலே இருந்து அப்படியே கீழே விடுறீங்க. ஸோ அந்த பெட்டில் சேஃபாக லேண்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஜிமின் அப்படி குதிச்சு வந்து இப்போ அப்படியே வெடிக்க போகுது, பாம் பிளாஸ்ட். இப்போது அப்படியே ஜிமின் திரும்பி பார்த்தா அந்த கல்யாண மண்டபமே அப்படி நெருப்பாக கொதிக்குது. லைக் அங்கே இங்கே ஃபயர். பரவாயில்ல, மச்சான் கொடுத்த பாம் நல்லா தான் வெடிச்சிருக்கு, ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை கேரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து கண்ணில் மாட்டிட்டு திமிரா ஸ்டைலாக அப்படி ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி இப்போ அப்படியே ஒரு காரில் உங்களை போட்டுட்டு அப்படி எங்கே போகிறான், அவன் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கான். அங்கே அவனுக்கு ஃபார்ம் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே யாருமே வர முடியாது. ஸோ ஜிமினுக்கு மட்டும்தான் அந்த அட்ரஸ் தெரியும். ஸோ நீங்களும் இப்போ மயக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த அட்ரஸை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அப்படியே தான் ஜிமின் பக்கத்தில் இருக்க ஒரு சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க காரில். ஸோ அப்படியே ஜிமின் மேலே லைட்டாக சாயிறீங்க. ஸோ அப்படியே ஜிமின் நீ படுத்துக்கிடுச்சலாம், நீ படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிமின் மட்டும் அப்படி உங்களுக்கு தடவிட்டுருக்கான். ஸோ நீங்கள் அப்படி தான் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன, அப்படி உங்களை கூட்டிகிட்டு வந்து ரூமில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படி தான் நல்லா அப்படி தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் பார்க்குறான், ஒரு 1 o'clock போல் பார்க்குறான். பாவம் செல்லம், என்ன பண்ணுறது போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படி தான் உட்காந்துட்டு ஒரு கையில் கத்தி வச்சுட்டு, ஜிமின் இப்போ நீ வேணும் விடல, இதை குத்தி நான் செத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாரா பிள்ளைக்கு முழிப்பு அதுக்குள்ளே வந்துருச்சா, சம்பவம் பண்ணலான்னு வந்தேன், சரி பரவாயில்ல உயிரோட இருக்கும் போதே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிமின் ஏன் ஜிமின் இப்படி டர்ட்டியாக பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன தான் என்கிட்ட வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ தான் வேணும், தர மாட்டேங்கிறியே, அப்புறம் என்ன பண்ண சொல்கிற, ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை வாங்கணும், வேறு வழி இல்லை, வா 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 அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போட்டுட்டு உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க வரான். நீங்கள் ஜிமின் இது தப்பு, உனக்கும் எனக்கும் செட் ஆகுது ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி செட் ஆகுது, உனக்கும் ஜாக்சனுக்கும் மட்டும் செட் ஆகுமா, அவனுக்கும் உனக்கு எத்தனை ஏஜ் டிஃப்ரென்ஸு, 5 ஏஜ் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், ஏய் உன் பயோடேட்டா ஜிமின், நான் ஜிமின் டே, எனக்கு எல்லாமே தெரியும், அவன் எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தான், அவன் பயோடேட்டா எனக்கு தெரியாதா, சொல்றி அப்படின்ட்டு உங்களை கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க. சரி விடு, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், நாளைக்கு தான் அவனுக்கு கல்யாணம். சரி பாம் பிளாஸ்ட் ஆச்சு தெரியுமா அவனுக்கு, சொல்லவே மறந்துட்டேன், குஷியாக இருக்கு எனக்கு, அப்படியே பாம் பட்டான்னு வெடிச்சது. சரி உனக்கு நான் வீடியோ காட்டுறேன்னா அதை பார்த்து ஹாப்பியாக இருந்துக்கோ, கடைசி அவன் குடும்பம் கத்துறத கேளுன்னா அப்படின்ட்டு வீடியோ காட்டுறான். இப்போ அந்த பாம் வெடிச்சதெல்லாம் அப்படியே வீடியோ சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் அப்படியே போட்டு காட்டுறான் உங்களுக்கு. அங்கே இருக்கவங்களாம் கத்துறாங்க எரியுதுன்னு. ஸோ உங்களுக்கு அதை கேட்குது அந்த வீடியோவில். நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் என்ன ஜிமின் பண்ணி வச்சுருக்க, மண்டபம் எரியுது, ஐயோ அம்மா, அப்புறம் என் அண்ணன் எல்லாம் சாம்பலாக உள்ளே இருப்பாங்க. போலீஸ் வருவான், பார்ப்பான், எப்படியோ ஏதோ சிலிண்ட்ரு உரசி வெடிச்சு போச்சுன்ட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான், அங்கே இருக்கவங்க எல்லாம் கருகி செத்து போவாங்க. இப்போ என்னடி யாரும் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆள் இல்லை. ஸோ இதான் என்னோடய ஃபார்ம் ஹவுஸ். என் அப்பா என்னை கட்டி கொடுத்துட்டு போயிட்டான், அவன் என் அம்மா செத்ததுக்கப்புறம் போயிட்டான். இந்த வீடு அட்ரஸ்ஸு நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது அவன் என்னை இங்கே கூப்பிட்டு வருவான், கூப்பிட்டு வந்து என்னை அடிப்பான், என்னென்னமோ பண்ணுவான். ஏன்னா நான் அவன் பேச்சை கேட்க மாட்டேன். எனக்கு என் அப்பனை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எங்கள் அம்மா போட்டு அடிச்சுட்டே இருப்பான். அதுக்கு என் அப்பா என்னை இங்கே கூட்டு வந்து அடிப்பான், ஏன்னா எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு. அவனுக்கு என்னமோ என் அம்மா லவ் இருந்திருக்கு, கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணியிருக்கான் எங்கள் அம்மாவை. அப்போ யூஸ் பண்ணதில் தான் நான் வந்து தொலைஞ்சேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தாங்க முடியாமல் அவங்களும் செத்துட்டாங்க. எனக்கே எவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் பாரு ஜிமின், நீ எவ்வளோ வேணால் ஃப்ளாஷ்பேக் வச்சுக்கோ ஜிமின், அது ஓன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி மூச்சு வாங்குறீங்க. பார்த்தியா என்னை பற்றி பேசுறதுக்கே உனக்கு மூச்சு வாங்குதுல அப்படின்றான். ஜிமின் நீ என்ன சைக்கோவாடா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஆமாண்டி, உங்களை காதல் சைக்கோவாக இருக்கேன், ரொம்படி உன்னை அப்சஸ்டாக பார்த்துட்ருக்கேன். அண்ணா நீ என்னை கண்டுக்காம போய் அந்த ஜாக்சன் கூட, யார் அவன் சொல்லு, யார் அவன், என்னமோ நேற்று தான் வந்தான்,
ஆனால் நீ எனக்கு எப்போல்லாம் வந்து டீச் பண்ணிகிட்ருக்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஆனால் சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அன்றைக்கி சொல்லியும் நீ கேட்காம அவன் கூட தான் போவேன், அவன் கூட தான் வாழ்வேன், லாஸ்ட்டாக கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சுல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் தரேன் பேபி, கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போட்டிருந்த அந்த சாரியை கிழிச்சு தூக்கி கடாசுறான். ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஃபுல் நேக்கடாக இருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்கள் கூட ஃபிசிக்கலி தப்பாக இருக்கான், உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, அழறீங்க. ஜிமின் உங்கள் கூட அப்படி ஃபிசிக்கலி இருந்திருப்பான். சண்டே தான் மார்னிங் போல் உங்களை பார்க்குறான், உங்களை சுற்றி நிறைய பிளட் இருக்குது, லைக் அவன் உங்கள் கூட ரொம்ப ரொம்ப இதாக நடந்திருப்பான், உங்களோட விருப்பமே இல்லாமல். ஸோ அப்படி தான் ஜிமின் காலத்துக்கு உங்களை அதை சொல்லி சொல்லி காமிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். லைக் நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டீங்க, தென் அவன் பேச்சை கேட்காம நீங்கள் போய் ஜாக்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அதை சொல்லி சொல்லி காமிச்சு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். லைக் நம்ம ஊரில் மாடு வாங்கினோன்னா அது நம்ம பேச்சை கேட்கலன்னா அதை போட்டு சாட்டையால் அடிக்கிறது அது இதுன்னு பண்ணுவாங்கள்ல. ஸோ குச்சி வச்சு அடிக்கிறது, கல்லை தூக்கி எறிகிறது, அது மாதிரி பண்ணுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஆக்சுவலி உங்களை பெட்டாக தான் வளர்த்துட்ருக்கான், அவன் சொல்கிறது தான் உங்களை செய்ய சொல்கிறான். லைக் உங்கள் கழுத்தில் ஒரு செயினை மாட்டி விட்டுட்டு அவன் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். நீங்கள் எங்கேயும் வெளியே போக முடியாது, உங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கான், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். நீங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க தப்பிக்கிறதுக்கு, பட் ஆனால் முடியல. அவன் உங்களை சித்திரவதை பண்ணுறான், உங்கள் கூட அப்படி ஃபிசிக்கலாக இருக்கிறது, தென் உங்களை ரொம்ப மென்டலி டார்ச்சர் பண்ணுறான். ஸோ அப்படியே தான் மந்த்து போயிடுச்சு. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு நியூஸ் வருது, லைக் ஜிமின் தான் வந்து அதை கொண்டு வந்து சொல்கிறான், லைக் உங்கள் ஃபேமிலியில் யாருமே இல்லை, ஸோ எல்லாருமே இறந்துட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மென்டலி நீங்கள் டிப்ரெஸ்ட் ஆகிடுறீங்க. ஸோ ஜிமின் உங்கள் கூட ஃபிசிக்கல் இருக்கும்போது எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு சொல்லக்கூட நீங்கள் மாட்டிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்கீங்க. ஸோ லைக் நீங்கள் இப்போது லிட்ரலி உடஞ்சி போயிட்டீங்க. ஸோ அவன் என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி பொம்மை மாதிரி தான் இருக்கீங்க. ஜிமினும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, உங்களுக்கு சாப்பாடு போடுவான், சாப்பிடுவீங்க, ஸோ தண்ணி கொடுத்து அதை குடிப்பீங்க, ஸோ குளிக்க ஊற்றுவான், எல்லாமே உங்களுக்கு பண்ணுவான். ஏன்னா லிட்டரலி அவன் உங்களோட ஹஸ்பண்ட் மாதிரி பார்த்துட்ருக்கான். அவன் ஆக்சுவலி உங்களுக்கு ஹஸ்பண்டாகவே மாறிட்டான், ஆனால் நீங்கள் அவனை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கல. ஆனால் அவங்கள அவன் ஒய்ஃபாக நினைக்கிறான், பட் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை ஜிமினை. உங்களுக்கு ஜிமின் கூட வாழ்கிற எல்லா லைஃப்புமே ஒரு ஹெல்லில் வாழ்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் முடிவு பண்ணுறீங்க ஜிமின் கூட வாழக்கூடாது, ஏன்னா அவன் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். லைக் அவன் கூட தான் இருக்கணும், உங்களை வெளி உலகத்துக்கே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான். இப்படி தான் 3 months போகுது. ஜிமின் உங்கள் டார்ச்சர்லேருந்து லைக் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் லிட்ரலி. இன்னுமே அவன் அவன் திருந்துற மாதிரி இல்லை, ரொம்ப உங்கள் மேலே அப்சஸ்டாக இருக்கான். ஸோ உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இப்படியே தான் டேஸஸ் மந்த்ஸ் அப்படி போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் லிட்ரலி அப்படியே ஸ்லிம் ஆகி ரொம்ப உங்களுக்கு அப்படியே எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது, ஏன்னா அந்தளவுக்கு அவன் ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுறான். அவன் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் அவங்களுக்கு ஃபுட் போட மாட்டான். உங்களை ரொம்ப ஒரு மிருகத்தோட மோசமாக உங்களை, ஒரு மாடை நம்ம எப்படிலாம் அடித்து அதை வந்து இது பண்ணுவோம், அதோட மோசமாக உங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். உங்களுக்கு இது மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுறீங்க. ஸோ அப்படி தான் இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிமினுக்கு தெரியாமல் அந்த வீட்டோட மேலே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை தேடிட்டுருக்கான், நீங்கள் அப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க டாப் ஆஃப் அந்த வீடு. ஸோ அப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வரான், நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமின் வராது, கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் பார்த்துட்டு, வயன் நீ பண்ணுறது தப்பு, என்ன பண்ணிகிட்ருக்க, உன் கூட வாழணும், அதுக்கு நான் செத்து போயிடுவேன், உன் கூட எனக்கு வாழ்கிற ஒவ்வொரு லைஃப்பும் ஹெல்தி மாதிரி தான் இருக்குது ஜிமின், உன் கூட வாழ மாட்டேன், நீ தான் சொல்லியிருக்கல ஒன்று வாழ்ந்தா என் கூட தான் வாழணும், இல்லை சாகணும்னு சொன்னல, அதான் சாகலை போகிறேன். ஏய் அது நானும் உன் கூட வருவேன், நீ தயவு செஞ்சு வராது ஜிமின், அங்கே அதை நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன். என்னோட கடைசியான ஆசை என்ன தெரியுமா, நீ எப்போ பார்த்தாலும் சொல்லுவல்ல நான் உன் ஹஸ்பண்ட், அவனை ஹஸ்பண்டை ட்ரீட் பண்ணுறேன்ட்டு. கிடையாது ஜிமின், என்னை மிருகத்தோட மோசமாக ட்ரீட் பண்ணுறேன், எனக்கு உன் கூட வாழ்க்கை பிடிக்கல, சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்லேருந்து, ஐ மீன் அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து அப்படி குதிக்கிறீங்க. அவ்வளோதான், நீங்கள் அங்கேயே இறந்துட்டீங்க. ஸோ அப்படி ஒரு சூசைட் பண்ணிக்கிறீங்க. உங்களால் வாழவே உங்களுக்கு பிடிக்கல. அப்படி ஜிமின் டார்ச்சராலே உங்களோட லைஃப்பும் போயிடுச்சு. ஜிமின் பார்க்குறான், அப்போ கூட அவன் சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு அப்படி உங்ககிட்ட வந்து அப்படி சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான். என்னடி செத்து போயிட்டியா, எப்படி என்னை விட்டு போவனி, ஏ வயன் நடிக்காத ஹேந்திரி, நீ இது ஒரு ட்ராமா தானே, எப்பயும் ட்ராமா போடுவியே சாகிற மாதிரி, அது மாதிரிடி ஒரு ட்ராமா அப்படின்றான். பட் ஆனால் நீங்கள் இன்னுமே வேக்கப் ஆகலை. ஸோ ஜிமினுக்கு டவுட் ஆகுது, ஏய் வயன்றான். பட் ஆனால் நீங்கள் ஏந்திரிக்கல. ஸோ ஜிமின் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு. வயன், ஹேய்
வயன் எதிரி எந்திரி வயன். ஹேய் என்னை விட்டு போயிட்டேடி. ஹேய் என்னை விட்டு போகாத வயன். வயன் வயன் எழுந்திரி வயன். வயன் அப்படின்ட்டு அழறான். அவ்வளோதான், அங்கேயே நீங்கள் இறந்து போயிட்டீங்க. அவ்வளோதான், ஜெமன் உடஞ்சி போயிட்டான். ஸோ அப்படியே தான் நீங்கள் இறந்து இப்போது 5 years ஆகிடுச்சு. ஜெமன் அப்படியே உங்கள் கலரேட்டை வந்து பூ வைக்கிறான். இப்போ அப்படியே சொல்கிறான், ஹே வயன் செத்த 5 வருஷம் ஆகுதுரி. எப்போ என்னை விட்டு போக மனசு வந்துச்சு உனக்கு. ஆனால் நீ சொன்னல வாழ்ந்தா உன் கூட உன்னை மாதிரி கீழ்த்தனமான ஒருத்தவங்க கூட வாழ மாட்டேன்னு சொன்னலடி. என் கூட நீ வாழ வேணாம் வயன். ஆனால் சந்தோஷமாக இருக்கியே அது போதும். உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்லடி. ஆனால் நான் சாக மாட்டேன்டி, நான் சாக மாட்டேன். ஏன்னா நான் செத்து அங்கே வந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னா அது எனக்கு கஷ்டமாக இருக்கும்டி. நான் சாக மாட்டேன், சூசைட் பண்ண மாட்டேன்டி. நான் இங்கே தான்டி இருப்பேன், இந்த உலகத்துலேயே தான் இருப்பேன். அங்கே வந்து ஒன்றை டார்ச்சர் பண்ணேன்னா நீ இன்னொரு ஜென்மத்தில் வா வயன், நான் அப்போ பார்த்துக்கிறேன். அப்போ நீ என் ஒய்ஃபாக வருவ. அப்போது என்னை நீ ஏற்றுப்படி, என்னை நீ ஏற்றுப்ப. எனக்கு அது நம்பிக்கை இருக்கும் வயன், என்னை ஏற்றுப்ப வயன். எங்கள் அம்மா மாதிரி என்னையும் விட்டு போயிட்டுல, என்னை விட்டு போயிட்டலடி. போங்கடி எல்லாம் எல்லாம் என்னை விட்டு போங்க அப்படி சொல்லிட்டு ஜெமன் ரொம்ப உடஞ்சி போய் அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படி தான் அவங்களுக்கு ஃப்ளவர்லாம் வச்சுட்டு ஜெமன் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ ஓகே, இதோடய நம்ம முடிச்சுக்கிறேன். ஓகேடா மிஸ், ஓகேவா இருந்துச்சு அந்த பாட்டு. என்னடா டக்குன்னு மெயினான கேரக்டர் ஹீரோயினை கொண்டுட்டிங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க இப்போது ஹீரோயினை கொன்னா பார்ட் 2ல் என்ன நடக்குன்றத உங்களால் இப்போ வரைக்கும் இல்லை எப்பயுமே கெஸ் பண்ண முடியாது. பார்ட் 2 அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்ட் 2 சீரீஸ் எல்லாமே நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணிவிடுவீங்க. சரி நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு ஃபைனலி கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் நெக்ஸ்ட் பார்ட் யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா பார்ட் 2 இப்படி இருக்கும், ஹர்ஷா பார்ட் 2 இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறேன் எவ்வளோ பேர் கெஸ் பண்ணுறீங்கன்னு. முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஓகே, நான் கமெண்ட் பண்ணுறேன். இல்லைடா இது இல்லை வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட், அப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களை பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் இது கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓகேடா மிஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஜேகேக்கு பார்த்துடலாம். நாளைக்கு ஜேகேயோட 1 ஷாட் இருக்குது, ரொம்ப தரமான பயங்கரமான ஒரு 1 ஷாட் வரும். ஸோ பாருங்கள். தென் இந்த 1 ஷாட்டுக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி தென் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் பண்ணுற அழகான சப்போர்ட் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நம்மளே வீக்கெண்டில் தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேடா மிஸ், நம்ம வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி எல்லாமே ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் அதையும் ஜாயின் பண்ணிடுங்க. எல்லாமே அபவுட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. Okay, Damas. So stay safe, stay healthy. Ta-da. Bye.